அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹபருல் முப்ததை முப்ததாவுடைய ஹபராகிறது இம்மா இருந்தால் ஐயக்கூன் இஸ்மன், அது இஸ்மாக ஆகுவதாக இருக்கும். நஹு கௌலி தாலா, அல்லாஹ்வோட சொல்லை போல, அல்லாஹு அல்லாஹ்வாயிரவன் ஹாலிக்கு குல்லி ஷைஇன், அல்லாஹ் எல்லா புஸ்தகங்களும் படைத்தவன். அல்லாஹ் முப்ததா ஹாலிக்குன் ஹபரு. அப்போ ஹபர் இந்த மாதிரி தனித்த ஒரு இஸ்மாக இருக்கும். அவ்வளோதான் யக்கூன ஃபேலன், அந்த ஹபர் ஃபேலாக ஆகும். நஹு கௌலி தாலா, அல்லா தாலா சொல்லை போல, வல்லாஹு அல்லாஹ் ஹலக்க குல்ல தாபத்தின், வல்லாஹ் முப்ததா ஹலக்க ஃபேல மிர்ஃபாயிலு குல்ல மஃபூலு தாபத்தின் மஃபூல் முலாஃப் தாபத்தின் முலாஃப்லகி. அப்போ ஹலக்க இது ஹபரு. அப்போ முப்தாவோட ஹபரு இந்த மாதிரி ஃபேலாக இருக்கும். இது ஒரு ஜும்லா. அப்போ இந்த ஜும்லா தான் ஹபரு. அது இலுமுருல் ஹபரு, ஹபரு சில வேலை லமீராக்கப்படும். ஃபில் அர்ஃபி, லர்ஃபிலே லமீராக்கப்படும். நஹு கௌலிக்கோட சொல்லை போல, ஜெய்துன் இந்த ஜெய்தாயிரவன் இந்த கவனிடம் இருக்கின்றான். அப்போ இந்த கல லமீரா ஹபர் இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. பின்னாடி அது என்னென்னு புரியும். யஜூசு கூடும், யஜூசு கூடும், ஐயக்கூன ஆகுவது, அல் முகத்தரு தக்தீரிடப்பட்டது ஆகுவது கூடும், ஃபேலன் ஃபேலாக ஆகுவது கூடும், அவ்வளவு இஸ்மன் இஸ்மாக ஆகுவது கூடும். இப்போ தக்தீராகிறது ஜெய்துன் இஸ்தகர்ற, அவ்வளது முஸ்தகிர்ருன் இந்தக ஜெய்து இருக்கிறான், ஜெய்து அவன் இருக்கின்றான். ஜெய்துன் இஸ்தகர்றனா ஜெய்தாகிறவன் அவன் இருக்கின்றான். அவ்வளவு முஸ்தகிரன் இருக்கக்கூடியவன். ஜெய்து முஸ்தகிரன், ஜெய்தாகிறவன் இருக்கக்கூடியவனாக இருக்கும் இந்த இவனிடம். இப்போ ஹுதிஃபல் இஸ்மு போக்கப்பட்டது, அவ்வளது ஃபேலு போக்கப்பட்டது. ஐயுகுமா காண, அந்த ரெண்டில் எதுவாக ஆகிவிட்டது அது இஸ்மை தக்தீர் பண்ணால் முஸ்தகிருங்கிற இஸ்மு போக்கப்பட்டது. ஃபேலை தக்தீர் பண்ணால் இஸ்தகர்ற அப்படிங்கிற ஃபேலு போக்கப்பட்டது. இன்தக்கல் லமீரு, அந்த இஸ்தகரில் உள்ள லமீரு இல்லாட்டி முஸ்தகிரில் உள்ள லமீரு மின்ஹுமா, அந்த ரெண்டிலிருந்தும், அதாவது இஸ்தகரிலேருந்து இல்லாட்டி முஸ்தகரில் இந்த ரெண்டில் உள்ள இந்த லமீரு இன்தக்கலை திருப்பப்பட்டது. லர்ஃபின் பக்கம் திருக்கப்பட்டது. ஹாத லர்ஃபு, இந்த லர்ஃப் ஆகிறது. எர்ஃபு ரஃபு செய்யும், மாபாதவு அதற்கு பின்னால் உள்ள ஒன்றுக்கு ரஃபு செய்யும். ஃபி ஆதல் மௌலை, இது போன்ற இடங்களில் அதை பின்னாடி சொல்ல போகிறாங்க. நஹு கோலிகோட சொல்ல, ஜெய்துன் ஜெய்தாயிரவன் இந்தக்க உன்னிடம் இருக்கின்றான், அஹூஹு அவனுடைய சகோதரன் உன்னிடம் இருக்கின்றான். இப்போ நம்ம இதுக்கு அர்த்தம் வச்சோம்னா, ஜெய்துன் முப்ததா, இந்தக்க ஹபர் முகத்தம், அஹூஹு முப்ததா மஹர் முலாஃபுஹு முலாஃபுலஹி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யதார்த்தத்தில் யாராக வைப்போம். ஆனால் இந்த கிதாபுகார் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, முசன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஜெய்துங்கிறது முப்ததா, இந்தக்கங்கிறது லர்ஃபு முலாஃபுக்கா முலாஃபுலஹி, இந்த அஹூஹுங்கிறது இந்த கேல உள்ள லமீருடைய ஃபாயில் அப்படின்னு சொல்ல வராங்க. அப்போ இதில் என்ன லமீர் இருக்கும்? இஸ்தக்கர்லேருந்து கிடச்ச லமீர் இருக்கும், இல்லாட்டி முஸ்தக்கர்லேருந்து கிடச்ச லமீர், அந்த தக்தீர் செய்யப்பட்ட அந்த லமீர் இந்த கலை இருக்கும். அந்த இந்த கல் உள்ள லமீர் தான் இந்த அஹூக்கு ஃபாயில் அப்படின்ட்டு அவங்க சொல்ல வராங்க. இது நாம் படித்ததுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அதனால் இப்படி ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நம்ம யதார்த்தமாக நம்ம அர்த்தம் வைக்கிற மாதிரி அர்த்தம் வச்சுக்கலாம். இதை யாராப் செய்கிற மாதிரி நம்ம யாராப் செஞ்சுக்கலாம். தக்தீரு தக்தீர் ஆகிறது ஜெய்துன் முஸ்தகிருன் இந்த அஹூஹு என்பதாக இருக்கும். அவ்வளது இஸ்தகர்ற இந்த அஹூஹு என்பதாக இருக்கும். இப்போ ஹுதிஃபல் ஹபரு போக்கப்பட்டது. உன்துக்கில லமீர் மீன், அதிலிருந்து லமீர் புரட்டப்பட்டது. லர்ஃபின் பக்கம் புரட்டப்பட்டது. இப்போ இர்தஃப பிஹி, அந்த லர்ஃபை கொண்டு ரஃபு பெற்றது. அஹூஹு என்பது அந்த லர்ஃபை கொண்டு ரஃபு பெற்றது. அல்லா தலா சொல்கின்றான், வல்லாஹு அல்லாஹ் இந்தஹு அவனிடம் இருக்கிறது, ஹுஸ்னு நன்மைகள், சவாபி அழகுகள்னு அர்த்தம். அப்போ சவாபுடைய நன்மைகள். அப்போ சவாபுக்கு என்ன அர்த்தம் வைக்கிறது? சவாபுனா அது நன்மை தான், ஹுஸ்னா அழகு. சரி, அர்த்தத்தை நீங்கள் தேடிங்க. யாராவது சொல்கிறேன். யாராவது ரெண்டு விதமான அர்த்தம் வைக்கலாம். நாம் எப்படி யதார்த்தத்தில் நாம் அவங்க மற்ற நகுல்வாலியா அதில் படித்த அந்த யாரை அப்படி பார்த்தோம் அப்படின்னோம்னா, வல்லாஹு முப்ததா, இந்தஹு
ஹபர் முகத்தம் முலாஃபுஹு முலாஃபிலை உஸ்னு முப்ததா முஅக்கர் முலாஃபு சவாபி முலாஃபிலை இந்தஹு உஸ்னு சவாபுங்கிற இந்த ஜும்லா வந்து வல்லாஹ் முப்ததாங்கிற முப்ததாவுக்கு ஹபரு அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து யாராவது சொல்லுவோம். ஆனால் இந்த முசன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வல்லாஹ் முப்ததா, இந்தஹு லர்ஃபு முலாஃபுஹு முலாஃபிலை, ஹுஸ்னு வந்து இந்தஹூவில் உள்ள அந்த இந்தஹூவில் உள்ள அமீருக்கு ஃபாயில், இந்தஹுக்கு ஃபாயில் முலாஃபு சவாபி முலாஃபிலை, அந்த மாதிரி ஒரு யாராபு அவங்க சொல்கிறாங்க. தக்தீர் ஆகிறது வல்லாஹு வல்லாவாயிரவன் முஸ்தகிர்ருன் அவனிடம் முஸ்தகிரன் இருக்கிறது, இந்த அவனிடம் இருக்கிறது, ஹுஸ்னு சவாப் அழகிய நன்மைகள் அழகியது அவனிடம் இருக்கிறது, கூலிகளில் அழகியது அவனிடம் இருக்கிறது. ஹுதிஃப போக்கப்பட்டது, முஸ்தகிரன் என்பது போக்கப்பட்டது. உன்திக்கிற லமீரு மின்ஹு அந்த முஸ்தகிரிலிருந்து லமீர் புரட்டப்பட்டது, இல்லை லர்ஃபின் பக்கம் புரட்டப்பட்டது. இர்தஃபா பிஹி அதை கொண்டு ரஃபா பெற்றது, ஹுஸ்னு என்பது ரஃபா பெற்றது. கமாத கர்னாகு நாம் சொன்னதை போல. பொதுவாக எங்கெல்லாம் லர்ஃப் இருக்கோ, இந்த ஜார் மஜ்ரூர் இருக்கோ, ஃபி இருக்கோ, அந்த இருக்கிற இடத்துலலாம் நம்ம வந்து அந்த இஸ்தகர்ற அப்படிங்கிற வார்த்தையை தக்தீரில் வச்சுக்குவோம், இல்லாட்டி முஸ்தகிருங்கிற வார்த்தையை தக்தீரில் வச்சுக்குவோம். அது ஓகே. இது இந்த யாராவது கொஞ்சம் வித்தியாசமாக இவங்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்னு இது ஒரு பிரிவாக இருக்கும். லா எஜூஜு கூடாது, ஐக்குன் லர்ஃபு ஜமான் ஆகுவது கூடாது, ஹபராக ஆகுவது கூடாது. அனில் ஜுஸ்ஸத்தி ஒரு ஜுஸ்ஸாவிற்கு அபராக ஆகுவது கூடாது. ஜுஸ்ஸத் அப்படின்னா பருப்புரல்னு என்ன, கண்ணால் பார்க்க முடிகின்றவை, இடத்தை அடைப்பவை, இல்லாட்டி இயக்கம் இருப்பவை, அதான் வந்து ஜுஸ்ஸத்து. இப்போ ஜுஸ்ஸத்து நான் என்ன சொன்னேன், 3 விஷயம் சொன்னேன். ஒன்று கண்ணால் பார்க்க முடியலாம், அல்லது இடத்தை அடைக்கும், இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு இயக்கம் இருக்கும். இப்போ கண்ணால் பார்க்குறது எப்படி, ஜெய்துன் அவனை வந்து நம்ம கண்ணால் பார்க்கலாம். காற்று கண்ணால் பார்க்க முடியாட்டி கூட அது வந்து இயக்கம், அது வந்து என்ன பண்ண முடியும், ஒரு இடத்த அடைக்கும். காற்றை என்ன பண்ணாங்க, காற்று இருக்கிறதுக்கு இடம் தேவை. அப்போ இல்லாட்டி அதுக்கு ஒரு இயக்கம் இருக்கும். இப்போ ஜின்னு இருக்குது, அது கண்ணாலையும் பார்க்க முடியாது, அது இடத்தையும் அடைக்காது. இருந்தாலும் அதுக்கு ஒரு இயக்கம் இருக்குது, ஜின்னுக்குன்னு ஒரு இயக்கம் இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து ஜுஸ்ஸத். அப்போ இந்த மாதிரி ஜுஸ்ஸத்துக்கு வந்து லர்ஃபு ஜமான் வந்து ஹபராக வர முடியாது. உதாரணம் என்ன சொல்கிறாங்க, ஜெய்தாயிரவன் யோமுல் ஜுமதி, ஜும்மாவுடைய நாளிலேயா இருக்கும் அப்படின்னா, இது வந்து ஒரு பரிபூர்ணமான ஜும்லா முஃபீதா அல்ல, ஒரு பரிபூர்ணமான வாக்கியமாக இதை கருத முடியாது. இதுக்கு ஒரு அர்த்தமும் கிடைக்காது. இல்லையா, ஏனெனில் அது லாய்ஃபீதுல் மானாவை பயனளிக்காது. இன்குல் தனி சொன்னால் குதூமு ஜெய்துடைய வருகை ஆகிறது யோமுல் ஜுமதி ஜும்மாவுடைய நாளிலே என்று நீ சொன்னால் ஜாஜ கூடும், அப்படி சொல்கிறது கூடும். அன்னல் குதுமை ஏனெனில் குதுமை என்பது ஹதசன், அது ஒரு நிகழ்வு. லா ஜுஸ்ஸத்தன் அது வந்து ஒரு ஜுஸ்ஸா கிடையாது அப்படின்னு சொல்ல வராங்க. இப்போ வேறு மாதிரி எதை வழங்க வைக்கணும் அப்படின்னோம்னா, இப்போ இந்த ஜெய்துன்கிற இடத்த ஜெய்துன் எடுத்துட்டு இந்த இடத்துல இம்திஹான்னு போடும். இம்திஹானு பரீட்சை ஆகிறது. யௌமல் ஜும்மாவோட நாளிலேயா இருக்கும். அப்போ இது பொருந்தும். ஏன் பொருந்தும் அப்படின்னா, இம்திஹான் அது வந்து ஒரு இடத்த அடைக்காது, கண்ணால் பார்க்க முடியாது, அதுக்கு ஒரு இயக்கம் இல்லை. அப்போ இம்திஹானுங்கிறது என்ன, அது ஒரு வார்த்தை, அவ்வளோதான். அது கண்ணால் பார்க்கப்படக்கூடிய ஒரு பொருள் இல்லை, இடத்த அடைக்கக்கூடிய ஒரு பொருள் இல்லை, இயக்கம் இருக்கக்கூடிய ஒரு பொருள் இல்லை. அப்போ அதே போல் இங்கே சொன்னார்ல குதும். அப்போ குதுமாக இருக்கிறப்ப குதும் முப்தா முலாஃபு ஜெய்து முலாஃபிலகி யௌம லர்ஃபு முலாஃபு ஜும்மத்தி முலாஃபிலகி ப்ளஸ் இந்த யௌமுல் ஜும்மாங்கிறது ஹபரு. அப்போ இது குதுமங்கிறது ஜுஸ்ஸத் இல்லை, அதனால் யௌமுல் ஜும்மத்தி அப்படிங்கிறது வந்து இந்த ஹபராக வந்திருக்கிறது. இது வந்து என்ன பண்ணலாம், இது வந்து கூடும். ஏன் அப்படின்னா, குதுமங்கிறது வந்து நம்ம வருகை அப்படிங்கிறது ஒரு வார்த்தை தான். அப்போ இந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ண முடியாது, இந்த வார்த்தை இடத்தை அடைக்காது, இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு இயக்கம் இல்லை, அந்த மாதிரி. அதனால் அப்போ இதே மாதிரி இந்த இடத்துல போட்டுக்குவோம். வேறு என்ன, இம்திஹானு பரீட்சை ஆகிறது யோமுல் ஜும்மா, அது கூடும்.
ஏன்னா அந்த பரீட்சைங்கிற வார்த்தை வந்து ஒரு ஜுஸ்ஸத் இல்ல. ஓகேவா? அதான் அந்த இடத்துல வந்து சொல்ல வராங்க. ஃபஸ்லுன் இது ஒரு பிரிவா இருக்கும். கத் யகூனுல் ஹபருல் முப்ததி. முப்ததாவுடைய ஹபர் ஆகும் ஜும்லத்தன் ஜும்லாவாக ஆகும். ஜும்லத்து ஜும்லாவாகிறது நௌஆனி 2 வகைப்படும். ஜும்லத்துல் இஸ்மியா. 1வது வந்து ஜும்லா இஸ்மியா. வஹுவ முப்ததா வல் ஹபர். அது முப்ததாவும் ஹபரும் சேர்ந்தது தான் ஜும்லா இஸ்மியா. நஹு அவனுடைய சொல்லைப் போல. நஹு கௌலிக்க அவனுடைய சொல்லைப் போல. ஜெய்துன் ஜெய்தாகிறவன். அஹூஹு அவனுடைய சகோதரனாகிறவன். காயிமுன் நிற்கக்கூடியவனாக இருக்கும். ஜெய்துன் முப்ததா. அஹூஹு காயிமுங்கிறது இந்த ஜெய்துங்கிற முப்ததாவுக்கு ஹபரு. இந்த ஜும்லா வந்து ஹபரு. அஹூஹு காயிமுன் அப்படிங்கிற ஜும்லா வந்து ஹபரு. அப்போ அஹூஹு முப்தா முலாஃபுஹு முலாஃபிலை காயிமுன் ஹபரு. இந்த அஹூஹுக்கு ஹபரு. அப்போ இந்த ஜும்லா வந்து ஜெய்துனுக்கு ஹபரு. அப்போ ஹபர் எப்படி இருக்குது? ஜும்லா இஸ்மியாவாக இருக்கிறது. அப்போ ஜும்லா இஸ்மியா என்றால் என்ன? முப்ததாவும் ஹபரும் சேர்ந்தது தான் ஜும்லா இஸ்மியா. அஹூஹு முப்ததா காயிமுன் வந்து ஹபரு. அப்போ முப்ததாவும் ஹபரும் சேர்ந்தது தான் ஜும்லா இஸ்மியா. அப்போ ஹபர் வந்து ஜும்லா இஸ்மியாவாக இருக்கும். இப்போ ஜும்லத்துல் ஃபேலியா அது 2வது வந்து அந்த ஜும்லா வந்து எப்படி இருக்கும்? ஜும்லா ஃபேலியாவாக இருக்கும். வஹு அதுவாகிறது ஃபேலு ஃபாயிலும். ஜும்லா ஃபேலியானா என்ன அப்படின்னா, ஃபேலும் ஃபாயிலும் சேர்ந்தது தான் ஜும்லா ஃபேலியா. ஓகேவா? நஹு கௌலிக்க அப்படின்னு சொல்லி போல. ஜெய்துன் ஜெய்தாயிரவன். காம அபூஹு அவனோட தந்தை நின்றான். ஜெய்து முப்ததா. காம அபூஹுங்கிற ஜும்லா வந்து ஹபரு. காம ஃபேலு அபூஹு ஃபாயில் முலாஃபுஹு முலாஃபிலைஹி. அப்போ ஜும்லா ஃபேலியாங்கிறது ஃபேலும் ஃபாயிலும் சேர்ந்தது தான் ஜும்லா ஃபேலியா. ஜும்லா ஃபேலியா வந்து இந்த ஜெய்துன்கிற ஜும்லாவுக்கு வந்து ஹபரு. அப்போ ஹபர் எப்படி இருக்கும்? ஜும்லா ஃபேலியாவாக இருக்கும். இப்போ இதாக்கான ஹபருல் முப்ததை முப்ததாவுடைய ஹபர் ஆகியிருந்தால் ஜும்லத்தன் இஸ்மியத்தன் ஜும்லா இஸ்மியாவாக ஆகியிருந்தால். இப்போ இதாக்கான ஹபருல் முப்ததி முப்ததாவுடைய ஹபர் ஆகியிருந்தால் ஜும்லத்தன் இஸ்மியத்தன் ஜும்லா இஸ்மியாவாக ஆகியிருந்தால். நஹு கௌலிக்கோட சொல்லை போல ஜெய்துன் நஹூஹு காயிமுன் என்றவனுடைய சொல்லை போல ஜும்லா இஸ்மியாவாக ஆகியிருந்தால். அவளது ஃபேலியத்தன் ஃபேலியாவாக ஆகியிருந்தால். நஹு கௌலிக்கோட சொல்லை போல ஜெய்துன் காம் அஹூஹு என்பதைப் போல அது ஜும்லா ஃபேலியாவாக ஆகியிருந்தால். இங்கே தான் ஜவாபு சர்த்துக்கு ஜவாப் வருது. ஃபலா புத்த அவசியமாகும் மினல் லமீரி லமீரிலிருந்து அவசியமாகும். எவுது அது மீளுமே மினல் ஜும்லத்தி ஜும்லாவிலிருந்து இலல் முப்ததி முப்ததாவின் பக்கம் மீளுமே அப்படிப்பட்ட ஒரு லமீர் வந்து அவசியமாகும். நஹு கௌலிக்கோட சொல்லை போல ஜெய்து நஹூஹு காயிமுன். ஜெய்தாயிரவன் நஹூ அவனோட சகோதரனாயிரவன் காயிமுன் இருக்கக்கூடியவனாக இருக்கும். அப்போ ஜும்லா இஸ்மியாவாக இருக்குது. அந்த ஜும்லா இஸ்மியாவிலிருந்து இந்த ஒரு இதில் வந்து ஒரு லமீர் வந்து ஜெய்தை பார்த்து மீள வேண்டும். அப்போ இந்த இந்த ஹூடைய லமீர் ஜெய்தை பார்த்து மீளுது. அப்போ இந்த இடத்துல ஒரு லமீர் இருப்பது வாஜிப் அவசியம் அப்படின்னு சொல்ல வராங்க. இப்போ ஜெய்துன் என்பது ரஃபாக இருக்கும். இப்திதாவின் பிரகாரம் அது ரஃபாக இருக்கும். அப்போ ஜெய்துங்கிறதுக்கு முப்ததா அப்படிங்கிற பிரகாரம் அது வந்து ரஃபா இருக்கிறது. அஹூ என்பது முப்தது சானி அது 2வது முப்ததாவாக இருக்கும். இப்போ காம என்பதாகிறது ரஃபவுன் அதுக்கு ரஃபாவாக இருக்கும். ஹபருன் அது மேலும் ஹபராகவும் இருக்கும். முப்ததை சானி அப்போ 2வது முப்ததாவுக்கு காமங்கிறது வந்து காமன் இருக்கு காய்முன் இருந்துச்சு. காய்முன் அதானே ஹபரு. இப்போ ஜும்லாவாகிறது ஹபருன் வரும் சரி. வல் ஜும்லாவாகிறது ஹபருல் முப்ததில் அவ்வளி 1வது முப்ததாவுக்கு ஹபராக இருக்கும். லமீராகிறது ஃபி அதிலே லமீரு ஃபி கௌலிக்க லமீராகிறது ஃபி கௌலிக்க அஹூஹு என்ற சொல்லில் உன்னுடைய சொல்லில் உள்ள அந்த லமீராகிறது ஆயுதன் மீளக்கூடியதாக இருக்கும். மின் ஜும்லத்தி ஜும்லாவிலிருந்து இலல் முப்ததை முப்ததை அவ்வளி 1வது முப்ததாவின் பக்கம் மீளக்கூடியதாக இருக்கும்.